வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள், அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:8. பரிசுத்த ஆவி நல்லா கவனிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து, போதும். பரிசுத்த ஆவி வரும்போது நீங்க என்ன அடைவீங்க? பலன் அடைந்து. நம்ம நினைச்சுக்கிறோம் தெரியுமா? ஒரு பூஸ்டர் சாப்பிட்டுட்டு ஒரு மட்டனை சாப்பிட்டா அப்படி பலன், அந்த பலன் அல்ல. இப்போ உதாரணமா நம்ம பலன் என்ன பாஸ்டர் பலன் பலன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? பலன் ஒரு பெரிய காரியமா பாஸ்டர்? அதெல்லாம் நம்ம சமாளிச்சிடலாம் பாஸ்டர். எனக்கு இல்லாத பலனா அப்படின்றான். நமக்கெல்லாம் பலன் இருக்குதா? யாருக்கெல்லாம் பலன் இருக்கு? கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் பலன் இருக்குப்பா. ஒரே ஒரு பொய்ய ஜெயிச்சிரு பார்க்கலாம். பேசாம சின்ன பொய், ஒரே ஒரு சின்ன பொய்ய சமாளிச்சு ஜெயிச்சிரு பார்க்கலாம். முடியுமா? எல்லாம் முடியுங்கிற அதே பொய் தான். எங்க முடியும்? போட்டனா ஒண்ணு போது நான் ஆண்டவரே எனக்கு யாரும் தெரியாதுங்க மறுத்து வச்சிருவோம். பொய்ய நீ பொய் பேசுறது இல்ல, பேசுறீங்க இல்லைங்களா? அப்ப நீ ஜெயிச்சிட்டங்கிற. எங்க ஜெயிச்ச? இன்னி வரை ஜெயிக்க முடியாம பிஷப் போப்பு வரை போராடி இருக்கிறான். ஜெயிச்சது ஒரே ஒருத்தர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஒரே ஒரு பொய் ஜெயிக்க முடியல நம்மளால. அது இத்தோண்டு போய் நம்மளை மேற்கொண்டுருது. நம்ம அதை ஜெயிக்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? நமக்குள்ள பெருமை. அவங்க என்ன நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி அந்த பொய்ய சொல்றது. அவன் ஒண்ணுமே நினைக்க மாட்டான். என்ன தப்பா புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் பேசுறமா இல்லை? எல்லாரும் நம்ம செய்யற தப்பாயிருச்சு, அவன் தப்பா புரிஞ்சு அது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பொய் சொல்றோம். நம்முடைய தப்பை ஒத்துக்கொள்வதற்கு பலன் இல்லை. உண்மையா இல்லையா? நம்ம தப்பு செஞ்சுட்டு நம்ம தப்புக்கு 1000 கட்டு கட்டுறோமா இல்லையா? ஒத்துக்கிறோம். எப்போ ஒத்துக்கிறோம்? எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம். இல்ல முடியல, சமாளிக்க முடியலன்னா அப்படின்னுவோம். நான் யாருக்கு எல்லாருமே என்ன ஆல்சோ எல்லாம் என்ன சேர்த்து பேசிட்டுக்கிறேன். நம்ம ஒரு பொய், சின்ன ஒரு பொய்யை நம்மளால ஜெயிக்க முடியல. கோபத்தை ஜெயிச்சிட்டுமா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? கோபத்தை ஜெயிச்சிட்டோமா? கோபம் நமக்குள்ள இன்னும் ஜெயிக்க முடியாம இருந்துருக்குது. நம்ம தான் ஆவிக்குரியவங்க. எப்படி ஆவிக்குரியவங்க? ஏன்னா நம் ஆவிக்குரியவங்க நல்லா சொல்றது. நாங்களும் ஆவிக்குரியவங்க, அவங்களும் மாமிசுக்குரியவங்க சொல்றோமா இல்லையா? மற்றவனை பார்த்தா நாங்களும் ஆவிக்குரிய சர்ச்சு போறோம், அவனெல்லாம் ஆவியில சர்ச்சு போறான். உனக்கு தான் ஆவி இருக்குதே, எங்க ஆவியை காட்டு பார்க்கலாம். வேதம் சொல்லுகிற வசனம்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாததே காரணமா இருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பருந்தும் எனக்கு சாட்சியார்கள் இருப்பீர்கள் என்றார் அப்படிங்கிறார். அப்போ பரிசுத்த ஆவி வரும்போது உன் வீட்டுக்குள்ள மட்டுமல்ல, உன் குடும்பத்தின் மத்தியிலும் அல்ல, பல நாடுகளுக்குள்ளாக, பல இடங்களுக்குள்ளாக நீ சாட்சியா இருப்பாய். உலக மனிதன், ஒரு மனிதன் பொய்யே பேசாதவன் யார் பேரு பாத்தீங்களா? ஒரு மனுஷன் இருக்கிறான், உலகம் போற நீ பேசிட்டு இருக்குது. அவன் என்ன செஞ்சுட்டான்? அந்த பொய்ய ஜெயிச்சிட்டான். புரியுதா நான் சொல்றது? இது போல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற நாம் ஏன் ஜெயிக்க முடியல வாழ்க்கையில அப்படின்னா, நம்ம மாம்சத்துல எல்லாத்தையும் பார்க்கிறோம். எல்லாமே மாம்சக்குரிய சிந்தனை, மாம்சக்குரிய எண்ணம், மாம்சக்குரிய செயல்படிகள். அதனாலதான் ரோமர்ல 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர் 8:13 மாம்சம்படி பிழைத்தால் சாவீர்கள், மாம்சம்படி பிழைத்தால் ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை பாத்தீங்களா? சரீரத்தின் செய்கை என்ன? தேவன் விரும்பாதவை சரீரத்தின் செய்கை, அதை அழித்தால் பிழைப்பீர்கள். அப்படியானா நான் வாழணும்னா நான் முதல்ல என்ன ஆகணும்? பாத்தீங்களா? நீ வாழணும்னா சாகணும். இது என்னையா வம்பா இருக்கு
வேதம் சொல்லுது, கோதுமை மணியானது நல்ல நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அதன் பலன் தராது. என்ன பாஸ்டர், நான் வாழவே ஆரம்பிக்கல, வாழவே தொடங்கல, என்ன போய் சாக சொல்றீங்க அப்படின்னா, செத்த மனிதனுக்கு கோவம் வராது. சத்த மனிதன் பொய் பேச அவசியம் இல்லை. அப்படின்னா இந்த உலகத்தின் பெருமைக்கு, உலகத்தின் இச்சைக்கு, உலகத்தின் காரியத்துக்கு நம்ம விலக்கி காக்கும் போது நாம் பரிசுத்தமா வாழ ஆரம்பிக்க முடியும் என்பதை தான் இங்கே சொல்லிருக்கிறேன். எப்படி பாஸ் நம்மளால பொய் பேசாமல் இருக்க முடியுமா? முடியும். முடியாததை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்க மாட்டார். எந்த ஒரு வேலையும் பெரிய பூட்டா இருக்கும், சாவி இருக்கா இல்லையா? சின்ன பூட்டா இருக்கும், அதுக்கு சாவி இருக்கு. எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கு, எல்லா பதிலுக்கும் ஒரு கேள்வி இருக்கும். ஆகையால வேதம் சொல்லுது, மாம்சம்படி பிழைத்தால், இந்த மாம்ச வாழ்க்கை வாழ்ற இந்த மாம்சத்துக்காக, இந்த மாம்ச சரீரத்துக்காக எவ்வளோ பெருமையான பொய்கள், எவ்வளோ கமிட்மெண்ட்டுமே நம்ம சில நேரத்தில் பொய்யை மாற்றுவோம். சொல் தவறினால் பாவம். பொய் பேச வேண்டாம். 5 மணிக்கு வர, நீ வரல, பாவம். கத்தி எடுத்து நீ குத்துல. அந்த 5 மணிக்கு நீ வரேன்னு சொன்னால் வர முடியல, 4 மணிக்கு 3:30 மணிக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும், 5 மணிக்கு என்ன வர முடியாது சூழ்நிலை. நம்ம கேட்டால் தான் பதில் சொல்லுவாங்க சில பேர். ஏன் வரலன்னா செய்கிறோமா இல்லையா? இல்லை அமுக்கமாக வந்துவாங்க, நம்மள்ட்ட கேட்கல, நம்ம ஏன் பேசி அதை நம்ம காமிச்சுக்கணும். ஆனால் வேதம் சொல்ல தப்பு. அப்போ நம்ம நிறைய தவறுகள் நம்மள்ட்ட இருக்குது. அப்போ வேதம் சொல்லுது, பரிசுத்த ஆவி பலன் தங்குது. இயேசு கிறிஸ்துவ எடுத்துங்க, அவருக்கு சரீரத்தில் ஒரு பலன் இருந்துச்சு. பரிசுத்தாவின் பலனை குறித்து பேசுறேன். காரி மூஞ்சில துப்புனாங்க. யார் மூஞ்சில? நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்துல, சர்வ லோகத்தை படைத்த வானத்தையும் படைச்ச கடவுள் முகத்துல காரி ஒருத்தன் துப்புறான். நம்மளை துப்புன என்ன பண்ணுவோம்? தேங்க்யூ, இது ரொம்ப நாளாக எதிர்பார்த்து அப்படி சொல்லுவோமா? போகும் ஏமாந்து நம்ம வர்றது கவனிக்காம தூண் துப்புனா, பார்த்துப்பு என்ன அவன் கேட்குற மாதிரி, அவன் வேணும் துப்பி இருக்க மாட்டான். சில பஸ்ஸில் நிற்கும்போது காலம் வச்சிருவாங்க தெரியாமல், அதுக்கு ஒரு மிதிப்பான் பாரு, அவன் பழி வாங்கின சந்தோஷத்தில், எங்க மிதிச்சிட்டிங்க கால் எடுத்து வைங்க, பரவாயில்ல, தவறாத மிஸ்டேக் அப்படி சொல்லுவோமா? அந்த வழி தாங்க முடியாது. நம்ம ஒரு மிதிப்புன்னு அவனை தள்ளுவோம், ஒரு அடி அடிப்போம், செய்யுமா இல்லையா? அந்த இடத்துல நம்ம தான் கிறிஸ்தவங்க. கவனிச்சு பாருங்க, அவர் காரி துப்பும் போது அதை தாங்குற பலன் அவருக்குள்ள இருந்துச்சு. யாருக்கு? ஆண்டவருக்கு. ஒரு எழுத்தாளர் அதை குறித்து எழுதும்போது இப்படியாக எழுதுகிறார். அவன் காரி உமிழும்போது இயேசு முகத்தை ஆயத்தமா வைத்திருந்தாராம். அந்த எச்ச கீழே விழுந்துருச்சுன்னா அவன் சங்கடப்படுவானா? அச்சா சரியா போய் உழுகலன்னு சங்கடப்படுவான். அவன் சங்கடப்படக்கூடாதுன்னு அந்த எச்ச முகத்தில் வரணும் காத்திருந்தாராம். நம்ம அப்படி செய்வோமா? அதனாலதான் மரணம் அவர்கண்டு பயந்துச்சு, மரணம் அவர்கண்டு தள்ளி நின்றுச்சு. உன்ன முடியாது. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் யாருமே கொல்ல கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க, அவர் தான் பிதாவே என் ஆவியும் கையில் ஒப்புவிக்கிறேன் கொடுத்தார தவிர்த்து எவன் அவர் அடித்து கொள்ளலை. அவர் கொடுக்கவும் எடுக்கும் அதிகாரம் பெற்றவராக இருந்தார். ஆகிய நம் அநேக கிறிஸ்துவர்களை வாழ்வதாக நினைத்து கொண்டு நம்ம எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மள கிறிஸ்தவன் சொல்றதுக்கு தகுதி அல்லாதவர்கள். பேருக்கு ஒரு ரட்சிக்கப்படாத ஞானஸ்நானம் எடுக்கிறவர் பார்த்தா அவன் பேர் கிறிஸ்தவங்க அப்படிங்கிறோம். அவன் ஆவிக்குரிய சபைக்கு போறதில்ல. அவனுக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? நீ தண்ணிக்குள்ள முங்கிட்ட, அவன் முங்கல. அவனும் போய் பேசுறான், நீயும் போய் பேசுற. நீயும் சண்டை போடுற, அவனும் சண்டை போடுறான். நீயும் அந்நிய பாஷை பேசுற, அவனும் அந்நிய பாஷை பேசுறான். இது வேற அந்நிய பாஷை, உங்களுக்கு புரியும். அவனுக்கும் பொறாம இருக்கு, நமக்கும் பொறாம இருக்கு. அவனுக்கு எரிச்சலுக்கு, நமக்கு இருக்கு. இப்படி அவனுக்கு இருக்கு, நமக்கு என்ன வித்தியாசம்? நீங்க எப்படி விசேஷமானவர்கள்? எப்படி தேவனால் பயன்படுத்துறவங்க? எப்படி நீங்க தேவனுடைய வித்து? நான் சொல்றது உங்களுக்கு வலிக்கும், வலிக்காமல இருக்காது, ஆனா தான் உண்மை. நைட்ல தூங்கோட ஆவியானவர் பல காரியங்களை கற்றுக் கொடுக்கும் போது மனம் ரொம்ப எனக்கு வேதனை ஆயிடுச்சு. கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பிக்கவே இல்லை ஆண்டவர். நான்
இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணியிருக்கிறேன், உங்கள் வாழ்க்கை நான் ஆரம்பிக்கவே இல்லையா? எனக்கு அன்பானவர்களே, நம்ம நினச்சிக்கிறோம் நம்ம கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னு. பரிசுத்த ஆவி பலம் எதுக்குன்னா, இப்போ நம்ம எல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து உள்ள இறங்கணும், சந்தோஷத்தில் கையை தட்டணும், குதிச்சு நல்லா அந்நிய பாசம் சத்தமா, எவ்வளோ சத்தமா பேசி நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்தணும், அவ்வளோ செஞ்சவா? ரைட், நல்லது. இதை பரிசுத்தன் விரும்புறாரு. இப்போ யாராவது சொந்தக்காரர் வந்துட்டா அப்படிங்கிறக்கு வாங்க, அவர் எப்படி இருக்கிறீங்க, சந்தோஷமா கட்டி பிடிச்சி தூக்கத்துக்கு சுத்துறோம், இல்லை கை கொடுக்குற போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? என்ன சந்தோஷமா வர வைக்கிறாங்க அப்படின்னு போனோம்னா இருந்து போகிறதா வேண்டாவா? சில இடத்துக்கு போய் வான்னு கூப்பிட்டாலுமே நமக்கு ஒரு நெருடலாக இருக்கும். என்னடா நம்ம முகத்தை பார்க்கல, நம்மகிட்ட பேசலை, இருக்கலாமா, போகலாமா, ஏன்டா வந்துட்டோம்? அந்த அனுபவம் நமக்குள்ளே இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. நமக்கு சில நேரத்தில் யாராவது கோவிச்சவங்க இருப்பாங்க, அப்படி திரும்பி உட்காந்துக்குவாங்க. நமக்கு தெரியும் அவங்க நம்மளை தான் உட்கார்றாங்க, நம்ம திரும்பி நிற்கிறாங்க, நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அந்த நேரத்தில் செய்யக்கூடாது, நம்ம பகையை காமிக்கக்கூடாது. ஒரு ரகசியம் சொல்லித்தரேன், உங்கள் மனசுலேருந்து ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நான் என் வாழ்க்கை நடத்துகிறேன், என் கூட ஆவியாக இருக்கிற காரணம் சொல்லித்தரேன். உங்கள் மனசில் என்ன படுதோ ஓப்பனாக சொல்லிடுங்க. அவங்க கோவிச்சா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கோவிச்சுக்குவாங்க, இல்லை பல வருஷம் கோவிச்சுக்குவாங்க. ஆனால் நீயே அப்படி சொல்லாமல் உள்ளே வைக்கிறங்கனால அது என்ன ஆகுதுன்னா விஷமாக ஆரம்பிக்குது, விதையாகுது, கனி கொடுத்து மரமாய் கனி கொடுக்க ஆரம்பிச்சிருது. நீ தண்டிக்கப்பட்டுற, அவன் தப்பிச்சிட்றான். நான் பேசுவது உங்களுக்கு அறியுதா, புரியுதா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கிறார்னா அவருடைய கிரியை நமக்குள்ள இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இப்போ ஒரு அசுத்தாவி இருக்குது, அது ஆடும், பார்த்துருக்கீங்களா? துரத்தும் போது ஆடுது. அப்புறம் நான் இத்தனை தீங்கெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுது. இப்போ பரிசுத்தவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் நமக்குள்ள கிரி செய்வாரா இல்லையா? பரிசுத்தவர் கிரி செய்வார், செய்ய மாட்டாரா? இப்போ பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட நாம பரிசுத்தாவி, பரிசுத்த ஆவிங்கிறத ஒரு பலன், அவர் நமக்கு ஒரு பலன். அப்படின்னா எதுக்கு பலனா இருந்தா, நீ எங்கேயும் தோத்து போயிடக்கூடாது கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்தாவி. நீ எந்த நிமிஷமும், எந்த வேலையும், எந்த காரியத்திலும், எந்த நிலையிலும் நீ தோத்து போக கூடாது தேவன் விரும்புகிறாரு. நீ தோத்து போறது தேவன் விரும்பவே இல்லை. நீ தோத்து போக முடியாது. நீ எப்போதான் தோத்து போற? மனசார வாயை திறந்து ஒப்புக்கிற பாரு, அது மட்டும் நீ தோக்க கிடையாது. அதனால நீங்க நினைச்சக்கூடாது உங்க தோல்வியை சாகர மட்டும் ஒத்துக்காதீங்க. நான் விழுந்துட்டேன், தொழில் முடிஞ்சது, இல்லை, மறுபடியும் எந்திரிப்பேன், நிற்பேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன், இல்லை, மறுபடியும் திரும்பி எழும்பேன். என்னால் முடியல, இல்லை, என்னால் முடியும் மறுபடியும். இதுக்கு தான் பரிசுத்தாவியன் வந்தார். அதுதான் பலன். பரிசுத்தாவின் பலனை குறித்து நீங்கள் அதிகமாக அவரோட கேட்டுன்னு உதவி செய்கிறாரு. ஏன்னா நம்முடைய பலவீனங்களிலே வேண்டிக்குள் இன்னதென்று அறியாது இருக்கு அப்படின்னாலே ஜெபிக்கிறது கூட தெரியாட்டு கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ பரிசுத்தாவின் ஜெபிக்க மட்டும் அல்ல, நமக்கு ஒரு பேர் உண்டு, அவருக்கு பேர் உண்டு, தேற்றவாளன். ஏய் ஹப், எந்திரி, எந்திரி மேல எந்திரி, தேற்றவர், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், ஹப், எந்திரி, எந்திரி, நட, சோர்ந்து போகாத, விழுந்து போகாத, ஜெபி, எந்திரி அப்படின்னு லிப்ட் பண்றவர், நம்மளை தூக்கி விடுகிறவர். நம்மை பரிசுத்த ஆவியானவர் காலையில் உங்களை லிப்ட் பண்ற காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்து சொன்னாரு, நான் எங்கே இருப்பனோ நீங்களும் அவரோட உன்னதங்களை வாசம் பண்ண, நீங்க உன்னதங்களை வாசமா இருக்கணும். தேவன் விரும்புறாரு, பரிசுத்த ஆவியானவர் விரும்புறாரு. நீங்க மேற்மக்களா இருக்கணும், நீங்க ஜெயிச்சவங்களா இருக்கணும். நீங்க தோத்து போறதை தேவன் விரும்புவதே இல்லை. தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், உங்க எதிர்காலத்துல எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க தோத்து போறீங்க இல்ல. பரிசுத்தமான காரியத்துல நீங்க தோத்து போக விடவே மாட்டார். ஆனா நீங்க தோக்கிற காரியத்துல ஜெயிக்கிற காரியம் ஒண்ணு இருக்குது. என்ன தெரியுமா? கோபத்துட்டு எது நிக்காதுங்க, தோத்து போங்க. கோபமா யாராவது பேசும்போது தோத்து போயிருங்க. யாராவது உங்களுக்கு விரோதமாக பேசும்போது தோத்து போயிருங்க. கஷ்டமாக தான் இருக்கும். அதான் பலன் தெரியுமா? பரிசுத்த எனக்கு பலவந்தம் பண்ணாரு, என்னை கற்றுக் கொடுத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டுவிட்டேன். என்னை நடத்துங்க, ஒவ்வொரு நாளும் நான் அடுத்த பரிமாணத்தில் போக விரும்புகிறேன். எனக்கு நிறைய காரியம் கற்றுக் கொடுக்குறாரு ஆண்டவர். அதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கு. காரணம்னா முதல்ல எனக்கு பயங்கர கோபம் வந்துடும், மன்னிக்கிற சுவாபம் வராது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை.
நான் அப்படியே அந்த நேரத்தில் கோபம் இருந்தாலும் வீட்டுக்கு வந்து நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன். ஆண்டவரே, அவருடைய பலவீனங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை துன்பப்படுத்துவதற்காக என்ன செய்யணுமா? நீங்க உங்களை சபிக்கிறவரை எங்க எவனாவது சபிக்கிறவனை ஆசிரிக்க முடியுமா? இயேசுக்கு ஒரு பலன் இருந்துச்சு. எப்படின்னா, தன்னை கொல்லும்படியாக ஆணில் அடித்தவனை பார்த்து மன்னிக்கிற ஒரு தைரியம் இருந்துச்சு, ஒரு பலன் இருந்துச்சு. அவனுடைய வேதனைகளை, அவன் எறிகிற அம்புகளை, அவன் எறிகிற காரியங்களை ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு பலன் இருந்துச்சு. அது பரிசுத்த ஆவியானவரால் பலன். உன்னை யாராவது திட்டுறாங்களா, தாங்குறியா? அது பரிசுத்தாவின் பலன். ஏத்து நிக்கிறியா? அது மாமிஸ்தன் பலன். இன்னைக்கு நான் எடுக்கிற சத்தியம் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும். இத்தனை நாள் இல்ல சத்தியம். ஆவியான சொல்றதை சபைக்கு காதுலன்னு கேட்கடவான்.